விவசாய சொந்தங்களுக்கு ரவிசங்கரனுடைய அன்பான வணக்கம். நான் சாமி பிராண்டு வீனஸ் இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனிலேருந்து பேசுகிறேன். இப்போ நம்ம நின்று பேசிட்டு இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா தாம்பரம் பக்கத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் தாங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 63 விதமான வீடர் இருக்கும். அது வீடர் இருக்குது நம்மகிட்ட. அது இல்லாமல் விவசாயத்துக்கு தேவையான பெரும்பாலான மிஷினரிஸ் நம்மகிட்ட கிடைக்கும். நடந்து ஓடுற வீடர்லாம் உட்காந்து ஓடுற வீடராக மாற்றின்னு இருக்கிறோம். இதுக்கெல்லாம் பேர் அக்ரிகாட்டு இல்லைன்னா பைக் வீடர்னு சொல்லுவோம். இதில் என்னென்ன வீடர்லாம் இங்கே நம்ம இந்த மாதிரி உட்காந்து ஓட்டுறதா மாற்றி இருக்கிறோன்றத சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 7 HP பெட்ரோல், இது 7 HP டீசல். அது வந்து பேக் ரோட்டரி 720 சொல்லிட்டு பேக் ரோட்டரி வீடர் கூட உட்காந்து ஓட்டுறதா மாத்தி இருக்கிறோம். அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா டீசல் வீடர் 186 135E சொல்லிட்டு ஒரு மாடல், 135ERன்னு சொல்லிட்டு ஒரு மாடல். இது எல்லாமே வந்து உட்காந்து ஓட்டுறதா மாத்தி இருக்கிறோம். இதுல என்னென்ன வேலையெல்லாம் பண்ண முடியும்னாக்கா வந்து பாத்தீங்கன்னா உழவு ஓட்டலாங்க. உழவு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா களை எடுக்கிறது, அதுக்கப்புறம் வந்து நம்ம மல்ச்சிங் ஷீட்னு சொல்லிட்டு ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது, அதை மாட்டி வந்து பேப்பர் போடுறது, அதுக்கப்புறம் ஹாகர்னு சொல்லிட்டு ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது ட்ரில் பண்றதுக்கு, அதை பண்றது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விதை போடுறதுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது, அதை மாட்டி விதை போடலாம். அப்புறம் HDP பம்புன்னு சொல்லிட்டு வாட்டர் மருந்து அடிக்கிறதுக்கு ஒரு பம்ப் இருக்குது, அதை PTO ஷாப்ல மாட்டி மருந்து அடிக்கலாம். அதுலயே வந்து பாத்தீங்கன்னா PTO ஷாப்ல வாட்டர் பம்ப் மாட்டி தண்ணி அரைக்கலாம். இது எல்லாத்துக்கும் மேல ட்ராலி மாட்டி லோடு அடிக்கலாம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுல எல்லா வேலையும் பண்ண முடியும். இதுல இந்த 720ல மட்டும் பாத்தீங்கன்னா மருந்து அடிக்கிறதும் வாட்டர் பம்பும் பண்ண முடியாது. இதுல வந்து நம்ம ஒரு அப்கிரேட் பண்ணியிருக்கிறோம். இதுல வந்து இந்த ஃபுட் ரெஸ்ட் கொடுத்துருக்கிறோம், இந்த டெப்த் ராட் கொடுத்துருக்கிறோம், இது கால் கண்ட்ரோல்ல வர மாதிரி பண்ணியிருக்கிறோம். வாழ்க விவசாயம், வாழ்க விவசாயி. நன்றி.